இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நடந்த ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா, மேயர் பிரியா வந்து பல்லவிங்கிற எம்எல்ஏவை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பயங்கர ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு டாக் ஆஃப் டவுனாவே இன்னைக்கு மாறிடுச்சு. இது என்ன, இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிகைண்ட் த ஸ்டோரி என்ன, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை மாநகராட்சியோட மேயர் வந்து பிரியா அவங்க. இன்னைக்கு வந்து புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல ஒரு பில்டிங்கை வந்து ஓபன் பண்றதுக்காக, பில்டிங்கோட ஓப்பனிங் செரமோனிக்கு வந்து சென்னை மாநகராட்சியோட மேயர் இருக்கக்கூடிய பிரியா, அது மாதிரி அந்த புளியந்தோப்பு பகுதி வந்து திருவிக்கா நகர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப திருவிக்கா நகரோட எம்எல்ஏவான பல்லவி, தாவேக்காவை சேர்ந்தவங்க அவங்க, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரியான கற்பகம், இந்த 3 பேர் குத்துவிளக்கு ஏத்தி, ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏத்தி அந்த இதை வந்து விழாவை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து குத்துவிளக்கு ஏத்துறப்ப கேண்டில் வந்து அந்த மெழுகுவர்த்தி வச்சு தான் ஏத்துவாங்க. அது வந்து மேயர் பிரியா கிட்ட இருந்திருக்கு. அத வந்து இவங்க கேட்டிருக்காங்க, பல்லவி எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ பல்லவி வந்து அந்த குடுங்கன்னு கேட்டப்ப, இல்ல இல்ல நீங்க ஏத்தக்கூடாது, ஐஏஎஸ் அதிகாரி தான் ஏத்தணும், அதாவது கற்பகம் மேம் அவங்க தான் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரவே இல்லை. அது அந்த சோசியல் மீடியால இதுல பிரஸ் மீடியால பாக்குறப்ப தெளிவா தெரியுது, அவங்க இல்ல புரோட்டோகால் படி ஐஏஎஸ் அதிகாரி தான் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில கொடுக்குறாங்க. உடனே வந்து பல்லவிக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவமரியாதையா இருந்த உடனே அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க பல்லவி. அதுக்கு அடுத்து ஒரு இதே இது ஒரு தடவை நடந்துருச்சு, முடிஞ்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஓபன் பண்றப்ப குத்துவிளக்கு அந்த ஏத்துறதுல வந்து மெழுகுவர்த்தியை வாங்கி மேயர் வந்து எம்எல்ஏ கையிலேயே கொடுத்தாங்க, நீங்க ஏத்துங்க அப்படின்னா, இல்ல இல்ல நான் வாங்கல, அவங்ககிட்ட கொடுங்க, புரோட்டோகால் படி நான் ஏத்தக்கூடாதுல, அவங்க தானே ஏத்தணும், அப்படியே கொடுங்க, வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. வாண்டடாவே செகண்ட் டைம் வந்து பல்லவி அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு தாவேக்கா தொண்டர்கள், விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதான் ரிவெஞ்ச், பெஸ்ட் ரிவெஞ்ச், இப்படிதான் இருக்கணும் ரிவெஞ்ச்னா அப்படிங்கிற மாதிரி இதை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி மேயர் பிரியா கிட்ட கேட்கிறப்ப, ஏன் இப்படி நடந்துச்சு, ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துறது, அந்த குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும், இதுல நீங்க வந்து ஏன் அவங்க கையில கொடுக்கல, நீங்க அவமானப்படுத்தினா இதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, அவங்க எந்த உள்நோக்கமும் கிடையாது, இது வந்து ஒரு புரோட்டோகால், நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறப்ப இது புரோட்டோகால் படி அவங்க தான் ஐஏஎஸ் அதிகாரி தான் ஏத்தணும், ஏத்துனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த புரோட்டோகாலை நீங்க வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணீங்களான்னா இல்ல, இப்ப வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை பொறுத்தளவு புரோட்டோகால் ரெடி பண்ணுவாங்க, அதை நான் பின்னாடி சொல்றேன், இந்த மாதிரி வெளியிட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இது வந்து இன்னைக்கு பயங்கரமா இந்த இதாச்சு. ஒரு புரோட்டோகால் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்ப அவங்க இந்த ஸ்கூல்ல வந்து இது பண்ணாங்களே, ஒரு பில்டிங் ஓப்பனிங்க்கு வந்து யார் யார் வரா, மேயர் வந்திருக்காங்க, எம்எல்ஏ வராங்க, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி வராங்க, ஐஏஎஸ் வராங்க, இந்த 3 பேர் வராங்க. அப்படிங்கிறப்ப எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த இதுல இருக்கும் அலாட்மெண்ட், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அடுத்தடுத்த வேலைகள். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 2 மணி நேரம் இல்ல ஒரு 2.5 மணி நேரம் இதுக்கான டைம், ஸ்கூலோட பில்டிங் ஓப்பனிங்க்கு போகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு ஷெடியூல் அலாட் பண்ணிருப்பாங்க. இப்படிங்கிறப்ப காலையில ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 9:20க்கு வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துடணும். அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ரிப்பன் யார் வெட்டணும், அதுலயுமே கரெக்டா இருக்கும். அந்த அவங்க கையில இருக்க அந்த புரோட்டோகால் ஷீட்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா இது பண்ணிருப்பாங்க. ரிப்பன் வந்து சப்போஸ் ஐஏஎஸ் தான் வெட்டணும், ஐஏஎஸ் கற்பகம் மேம் தான் ரிப்பன் கட் பண்ணணும், ரைட்டு. அதுக்கப்புறம் உள்ள வந்து குத்துவிளக்கை ஏத்துறதுன்னு சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஏத்தணும் இந்த மாதிரி இருக்கும். ஆனா குத்துவிளக்கு வரைக்கும்லாம் புரோட்டோகால் இருக்காது. புரோட்டோகால் என்ன இருக்கும் அப்படின்னா, சேர் அலாட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல சேர் போடுறாங்க அப்படின்னா சீட்டட், எம்எல்ஏ சீட் எது, மேயர் சீட் எது, அதுக்கு பக்கத்துல ஹெட் மாஸ்டரோ அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம், யார் உயர் அதிகாரிகள், இந்த ஆர்டர் வேணா அந்த புரோட்டோகால் இருக்குமே தவிர, எந்த டயத்துக்கு உள்ள வரணும், யாரு ஃபர்ஸ்ட் பேசணும், யாரோட ஸ்பீச்சோட அந்த விழா முடியுது, அப்படிங்க நன்றி உரை யார் ஆட்டுவா, வெல்கமிங் ஸ்பீச் யார் கொடுப்பா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி மாறும். பொதுவா எப்ப காமனா இருக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள், சிஎம், பிஎம், பிரசிடென்ட், இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வராங்க, அதிகாரிகள் இந்த மாதிரியான உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க வராங்க அப்படின்னா, அந்த நேரத்துலதான் இது காமனா இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லி அது வந்து டிஃபால்ட்டாவே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் இவங்களா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து, சப்போஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தே, அந்த மாநகராட்சி ஸ்கூல்ல இருந்தே அவங்க ஹெட் மாஸ்டர் யாரோ ரெடி பண்ணிருப்பாங்க, இந்த டயத்துக்கு மேம் வந்துருவாங்க, இவங்க வந்து குத்துவிளக்கு ஏத்தணும், இவங்க ரிப்பன் கட் பண்ணணும், முடிச்சுட்டு ஒரு சின்னதா ஸ்பீச்,
ஸ்கூலை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ப்ராப்பரா ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க இதுபடிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த புரோட்டோகால் படி அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த புரோட்டோகால் எப்ப ரிலீஸ் பண்ணீங்க, அந்த புரோட்டோகால்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் விளக்கு ஏத்தணும், அந்த குத்து விளக்கு ஏத்தணும், இவங்க ஏத்தக்கூடாது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் இருக்காது. இன்னொன்னு இவங்க இவங்க வந்து தெரியாம கேக்குறாங்க. அந்த இதை கேட்கறது ஒரு தப்புலாம் கிடையாது. அந்த கேண்டில கொடுங்க, நான் ஏத்து ஃபர்ஸ்ட் அவங்க ஏத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொடுங்க நான் ஏத்துறேன்னு சொல்லி எம்எல்ஏ பல்லவி கேக்குறாங்க. இல்ல இல்ல நீங்க ஏத்தக்கூடாது, அவங்க தான் ஏத்தணும். இப்ப வந்து சப்போஸ் மேயர் பிரியா வந்து அந்த கேண்டீன்ல வந்து பல்லவி கையில கொடுத்தாங்க, எம்எல்ஏ பல்லவி கையில கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய குற்றம். இப்படி கொடுத்துருக்க கூடாது. புரோட்டோகால் படி இது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு. இதனால துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேல கேஸ் போடணும். அப்படி இங்க எந்த நடக்க போது கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம். அவங்க கேக்குறாங்க. கேட்கிறப்ப அந்த அந்த கேண்டீன்ல கொடுத்தா என்ன? இதுக்கு போய் புரோட்டோகாலு இது இதுல பேப்பர்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியான விளக்கமே தேவையில்ல. இவங்க ஏத்திட்டாங்க, அடுத்து அவங்க கொடுக்கணும். இல்ல நீங்க ஏத்தி எனக்கு கொடுங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு கட்டசியா ஒரு இது ஒரு இது இவ்வளவு பெரிய இதா ஆகணும் அவசியமே கிடையாது. இப்ப அவங்க கொடுத்திருந்தா கூட இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. புரோட்டோகால் படி இவங்க புரோட்டோகாலை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறிக்கா ரொம்ப சுமூகமா முடிஞ்சிருக்கும். இவங்க கொடுக்காததுதான் இப்ப பெரிய பிரச்சனையா போயிருக்கு. எதுக்கு இவங்க இப்படி ஒரு எம்எல்ஏ இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது தேவையே இல்ல. அழகா அவங்க அவங்க கேட்கிறாங்க, கேண்டீன்ல கொடுங்க, என் கையில கொடுங்க. இல்ல இல்ல அவங்க கையில தான் கொடுக்கணும், அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த வீடியோலயே தெளிவா தெரியுது. இது தேவையே கிடையாது. ஈஸியா கையில கொடுத்து அவங்க ஏத்திருக்க போறாங்க. ஏத்திட்டு அந்த ஸ்கூலை சுத்தி பார்ப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்பாங்க, என்னென்ன நடந்துச்சு ஏதாவது கேட்பாங்க, துறை ரீதியா ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்பாங்க. கேட்டு அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு சுலபமா முடிச்சு அடுத்த வேலையை அவங்க பார்க்க போயிருப்பாங்க எல்லாருமே. இது தேவையில்லாத ஒரு விஷயமா தான் படுது. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இப்ப கொடுத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால அவங்க பிரியா அவங்க மேல வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. இது வந்து ஒரு அவ்வளவு பெரிய குற்றம், ஒரு தேச துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சாதாரண விஷயம் தான். இது கொடுக்காம மட்டும்தான் தப்பா இருக்கு. ஒரு கட்டஸ் ரிலேட்டடா அவங்க கேட்கிறாங்க, கொடுத்துருக்கலாம், தப்பு. அது மாதிரி இத இத வந்து புரோட்டோகால் படி தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மேயர் பிரியா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, இந்த புரோட்டோகால் எப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த புரோட்டோகால் படி தான் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம், அதை ரிலீஸ் பண்ணிலாம் இல்ல. அப்படி எதுவுமே இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இதான் எனக்கு நடந்தது. யாருக்காவது என்ன இன்னைக்கு நடந்துச்சு, இந்த குத்து விளக்கு சண்டைன்னு சொல்றாங்களே, இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.